சதீஷ் தனக்கு 18 வயசு ஆன உடனே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டான். அப்பா கிட்ட போய் அவங்க வீட்டில் இருக்கிற காரை தான் ஓட்டலாமான்னு கேட்டான். அதுக்கு அப்பா அவன்கிட்ட, நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நீ போன செமஸ்டரில் சி கிரேட் எடுத்திருந்த, இந்த செமஸ்டரில் பி கிரேட் எடுக்கணும். அப்புறம் தினமும் பைபிள் வாசிக்கணும். உன் தலை முடிய வெட்டு. இந்த மூணையும் நீ செஞ்சிட்டீன்னா நம்ம காரை நீ எடுக்கிறத பற்றி பேசலாம்னு சொன்னாரு. சதீஷ் யோசிச்சு பார்த்தான். ஒப்பந்தத்தை ஏத்துக்கிடலாம்னு முடிவு செஞ்சான். 6 மாசம் ஆயிட்டுது. சதீஷ் அப்பா கிட்ட வந்து நின்னான். அப்பா அவன்கிட்ட, சதீஷ், நீ இந்த செமஸ்டர்ல பி கிரேட் வாங்கியிருக்க, குட். நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதையும் நான் பார்த்தேன், நல்லது. ஆனா நீ உன் தலைமுடியை இன்னும் வெட்டலையேன்னு சொன்னாரு. அதுக்கு சதீஷ், அப்பா, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பைபிள் வாசிக்கும்போது கவனிச்சேன், சிம்சோனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, யோவான் ஸ்நானனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, மோசேக்கு நீண்ட முடி இருந்துச்சு, இயேசுவுக்கு கூட நீளமான முடி இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இவங்கெல்லாம் நீண்ட முடி வச்சிருந்ததுனால நானும் என் தலைமுடியை நீளமா வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு தோணுதுன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நீயும் அவங்கள மாதிரியே இருக்கலாம். நீ குறிப்பிட்டு சொன்ன எல்லாரும் அவங்க போக வேண்டிய எல்லா இடங்களுக்கும் நடந்தே போனாங்க. நீயும் அவங்கள மாதிரியே இருன்னு சொன்னாரு. சதீஷ் வாயடைச்சு நின்னான். நம்ம பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேரம், காலம், பொருள் அறிஞ்சு கொடுக்கணும். சதீஷ் தன்னோட அப்பா கிட்ட ரொம்ப அழகா வாதாடிட்டோம்னு நினைச்சான். ஆனா அவனுடைய அப்பா அவன் வழியிலே போய் அவனோட லாஜிக்க வச்சே அவனை தோக்கடிச்சிட்டாரு. அனுபவசாலிகளான பெற்றோர்கள் பிள்ளைங்களை விட அறிவாளிகள், திறமசாலிகள். வயது ஏற ஏற ஞானமும் புத்தியும் வளரும். இதைத்தான் வேதாகமத்திலையும் நாம வாசிக்கிறோம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே.